ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம டைம் பாஸ் ஹிந்தி வியா தமிழோட ஹிந்தி நம்பர்ஸ் வீடியோ. நாளைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து ஹிந்தி நம்பர்ஸ் தான். ஆனால் வந்து நம்பர்ஸ் ஃபார்மேட்டில் பார்க்க போகிறோம். பார்ப்போமா? வாங்க பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து ஏக். ஏக்னா இந்த ஆல்மோஸ்ட் 2 மாதிரி தான் இருக்கும், பட் அது 1. அப்புறம் தோ நார்மலாக 2 மாதிரி தான் இருக்கும். அப்புறம் 3 மாதிரி இருக்கும், கீழே சின்னதாக சுழி மட்டும் வரும். நெக்ஸ்ட்டு 4 பார்க்க 8 மாதிரி இருக்கும், ஆனால் 8 மேலே இந்த டாப் இல்லாத மாதிரி இருக்கும். அடுத்து 5 வந்து நம்ம மேக்ஸிமம் எங்கே பார்த்துருப்போம்னா, நம்ம கரன்சி நோட்லலாம் பார்த்துருப்போம். 500 ருபீஸ் நோட்டில் இது சிம்பிளையும் போட்டிருப்பாங்க. பழைய நோட்டில் இருக்காது, இந்த நோட்டில் இருக்கும். அப்புறம் வந்து 6ங்கிறது வந்து 3 அப்படியே மாற்றி போட்ட மாதிரி இருக்கும். இது நம்ம சே எழுதுவோம்ல ஹிந்தியில், அந்த சேங்கிறதுல அந்த ஸ்டார்டிங் மட்டும் வர்ற மாதிரி இருக்கும். அந்த எழுத்தில் இந்த சாங்கிற லெட்டரில் ஸ்டார்டிங் வர்ற மாதிரி இருக்கும். அப்புறம் வந்து 7 வந்து ஆல்மோஸ்ட்டு 6 மாதிரி இருக்கும். 7க்கு அடுத்து வந்து 8 வந்து நம்ம 8 எப்படி அரைவரையாக போட்டால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்கும். ஆட்டுமாங்க 8. அது 9 வந்து 9 நம்பர் மாதிரி இருக்கும். அதே ஏதோ 1 நம்பர் இருக்குது பார்த்தீங்களா, அது அப்படியே மிரர் இமேஜ் மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து 10 நம்ம நார்மலாக போடுற அந்த அரபிக் நம்பர்ஸ் மாதிரி தான். 1 போட்டு 0 போடுற மாதிரி தான். மேக்ஸிமம் நான் இருந்த வரைக்குமே வந்து என் பர்சனல் ஃபீலிங் என்னென்னா வந்து மெஜாரிட்டி அங்கே இருக்கவங்க வந்து நம்ம அந்த வந்து இந்த தமிழில் கடலை உருண்டை, நச்சு சப்பி இந்த மாதிரி கா ஊ அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி நம்பர்ஸ் தான் வந்து அவங்க நார்மலாக எழுதியிலுமே யூஸ் பண்ணுவாங்க. அதனால தான் இந்த நம்பர் ஃபார்மேட் வீடியோஸை நான் வந்து உங்களுக்கு புரியுற மாதிரி நான் ஹேண்ட் ரைட்டிங்கில் எழுதியுமே சரி, நான் டெக்ஸ்டுவலாகவுமே சரி உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்கேன். ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டைம் பாஸ் ஹிந்தி வியா தமிழ்.